உள்ள நுழைஞ்சோன்னா முதல்ல எனக்கு அவர் கொடுத்தது வடை. அப்போ தான் நான் சொன்னேன், மோடி கொடுத்த வடை பத்தாதுன்னு இங்கேயுமா அப்படின்னு. அவர் தான் 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காருனே வடை, நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நாராயணன் கொடுத்த வடை, நம்ம தலைமை கழகம் கொடுத்த வடையை நல்லா சாப்பிடலாம் சட்னி தொட்டு. ஆனால் மோடி கொடுத்த வடையை ஒரு பேப்பரில் ப்ளூ கலரில் வரைஞ்சிருந்தாங்க, உங்கள் கையில் இருக்கான். அந்த ஒரு சகோதரி காட்டுறாங்க, அதை சட்னியை தொட்டு திங்க முடியுமா? அந்த வடையை, அந்த மோடி சுட்ட வடை, அந்த பேப்பர் வடையை யார் திம்பான்னா கழுதை தான் திங்கும். இந்த 10 ஆண்டுகள் மோடி கழுதைகளுக்குத்தான் ஆட்சி செய்தாரே ஒழிய மக்களுக்கான ஆட்சியை செய்த ஒரு தலைவர் நரேந்திர மோடி அல்ல. அதனால தான் அந்த பேப்பர் வடையை பார்த்தோன்னே நம்ம தமிழக முதல்வர் சொன்ன பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பாம்ப மதுரை பக்கம். சீனின்னு பேப்பரில் எழுதி நாக்கில் நக்கணும்னா இனிக்குமா? புளின்னு பேப்பரில் எழுதி நாக்கில் நக்கணும்னா புளிக்குமா? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த வடை பூரா பேப்பரில் எழுதின விஷயந்தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் புள்ள பிறந்துச்சு. புள்ள பிறந்து ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சு. அவங்க அப்பன் வந்து, இந்தரி பய பிறந்திருக்கேன், எங்கள் தாத்தா பேர் சிவசாமி, சிவசாமின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு இருக்கான். பொண்டாட்டி சொல்லியிருக்கான், எங்கள் தாத்தா பேர் கிருஷ்ணசாமி, பிள்ளைக்கு கிருஷ்ணன் தான் பேர் வைக்கணும். இவன் சிவசாமின்னு வைக்க சொல்கிறான், அந்த பிள்ளை கிருஷ்ணசாமின்னு வைக்க சொல்லுது. சண்டை போட்டு பேரே வைக்காமல் ஒரு மாதமாக வெறும் பயலாக கிடக்கிறேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, ஏன்டா இன்னும் புள்ள பெற்றுட்டு பேர் வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, எங்கள் தாத்தா பேர் சிவசாமின்னு வைக்க சொல்கிறேன், வைக்க மாட்டேங்கிறான். எங்கள் தாத்தா பேர் கிருஷ்ணசாமி, அதுதான் வைக்கணும். அவன் சொல்லியிருக்கான், உங்கள் 2 பேர்த்து பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைங்க. 2 பேர்த்து பேர் வந்துருச்சா? சிவா வந்துருச்சு, கிருஷ்ணன் வந்துருச்சு. ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சு சிவராமகிருஷ்ணா சிவராமகிருஷ்ணா சிவராமகிருஷ்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு ஒருத்தன் வந்திருக்கான், என்னடா பையனுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? எங்கள் தாத்தா பேர் சிவசாமி, அவங்க தாத்தா பேர் கிருஷ்ணன், சிவராமகிருஷ்ணன் வச்சுருக்கேன். அதுக்கு அவன் கேட்டிருக்கான், சிவசாமி உங்கள் தாத்தா பேர், கிருஷ்ணசாமி உன் பொண்டாட்டியோட தாத்தா பேர், ராமன் இடையில யார்றான்னு கேட்டிருக்கேன். தெரியலையே, அவன் சேத்துல வச்சு விட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு. நீ மெனக்கெட்டு பெத்த பிள்ளைக்கு அவன் தாத்தன் பேரை உள்ள சொருகி விட்டு போயிருக்கான் பத்தியா? அவன் தாண்டா விவரமானவன். இது யாரும் இல்லை, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க தலைவர்களுடைய பேரை சொல்லி ஓட்டு கேட்க அவருக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை. அத்வானி அவர்கள் எங்களுடைய தலைவர், வாஜ்பாய் எங்களுடைய தலைவர், அவர்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அல்லது இங்கே இருக்க பாரதிய ஜனதா தலைவர்களை சொல்லலாம்ல. பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாம் மிக சிறந்த தலைவர்கள், அவங்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? இதுகளை சொல்லி ஓட்டு கேட்டால் போடுறதையும் போடாமல் போயிடுவாங்க. ஏற்கனவே ஒரு 10 ஓட்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்கான். தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா பேரெல்லாம் சொன்னோம்னா அந்த 5 ஓட்டையும் போடாமல் போயிடுவாங்கன்ட்டு யாரோட பேரை சொல்லி ஓட்டு கேட்டார் பார்த்தீங்களா? The former chief minister MG ராமச்சந்திரன், அந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அம்மா ஜெயலலிதா அப்படின்றார். இதே வாய் தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் செய்த தலைவர் ஜெயலலிதான்னாரு. இப்போ 5 வருஷத்தில் அந்த அம்மா நல்ல பிள்ளையாயிருச்சு. ஒரு அதிமுகவினுடைய தலைவர்களுடைய பேரை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய கேடுகட்ட நிலைமை இன்னைக்கு பாஜக இருக்கு. ஆனால் எங்கள் திமுகவுக்கு என் தலைவர், என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய சாதனைகளை சொல்கிறேன்னா விடிய விடிய சொல்லிக்கிட்டு இருக்கலாமையா, அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன் சாமி வீட்டிலே வாரிசு இல்லையா?
சிவபெருமான் வீட்டில் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமில்ல. சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க. அண்ணன் பேரில் ஒருத்தர் உள்ளே வர்றாரு மாம்பழத்தை கொண்டுக்கிட்டு. நாராயணா நாராயணா அப்படின்ட்டு உள்ளே வருவார். என்ன நாரதரே, பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவக்குகிறாய் அப்படின்னார். உடனே அந்த பழத்தை வாங்கிட்டு, என் அப்பன் சிவபெருமானுக்கு இந்த ஞானப்பழத்தை நான் தர ஆசைப்படுகிறேன். ஒன்று பேசாமல் திங்க வேண்டியதானே, கொடுத்துருக்கான்ல, ரொம்ப நன்றிடா தம்பி, எனக்கு இன்னும் கொண்டு வந்திருக்கேன் ஞானப்பழம் அப்படின்னு சாப்பிட்ருக்கலாம். இவர் அவங்க ஒய்ஃபு மேலே லவ். யாருக்கு? சிவபெருமானுக்கு. இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது அப்போ நான் ஒய்ஃப்கிட்ட கொடுப்பாரு. அந்த அம்மா வாங்கி புருஷன் கொடுக்குறாருன்ட்டு அது வாட்டுக்கு தின்றுருக்கணும். ரொம்ப நன்றி மேமா அப்படின்ட்டு தின்றுருக்கலாம். அது உடனே இதை பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னா நாராயண என்ட்ரி. பிரிக்கப்படாத, யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், பிடாதுன்னா பிடாதுன்ட்டான். உடனே பார்வதி அம்மா சொல்றாங்க, நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்றே, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள், அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழத்தை தந்து விடலாம் அப்படின்னு சிவபெருமான் போட்டி வைக்கிறார். யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னா. முருகன் அவருடைய வாகனம் எது? மயில். இதோ ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன், மயில் எடுத்துட்டு புறப்பட்டார். விநாயகர் அவருடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போய் சுற்றுறது? அவருடைய வாகனம் மூஞ்சுரு. அதுக்கிட்ட கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா அப்படின்றார். அது இப்படியே பார்க்குது. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பிள்ளையார? நீ என் மேலே உட்காந்தினா அதுதான் கடைசி சிட்டிங்க. உன் உடம்புக்கு நீ என் மேலே உட்காந்தினா என் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்புறம் எங்கே போய் உலகத்தை சுற்றுறது அப்படின்னா விநாயகர் ஐடியா பண்ணுறார். எப்படிரா ஞானப்பழத்தை வாங்கிறது அப்படின்னா திருப்பி நாராயணத்தை தான் வர்றார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன, அந்தால் தெரியாது என்று போயிருக்கலாம். அவன் பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் நாரதர். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா 3 ரவுண்டு அடிச்சுட்டு ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. முருக கோபத்தோடு வர்றார். வந்து எங்கே எனக்கு ஞானப்பழம்? உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரா? எப்படி கொடுத்தீர்கள்? அம்மையப்பனை சுற்றிவிட்டு உலகத்தை சுற்றியதாக சொல்லிக்கொண்டு வாங்கி தின்று விட்டான் அப்படின்னு. ஆஹா, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுன்ட்டு உடனே பழனி மலையில் கோமணத்தோடு போய் நின்று அப்படி போயின்னார். அப்போ தான் குடும்பமே போகுது. யாரு? பார்வதி அம்மா, ஔவையார் எல்லாம் போய் ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் ஒன்று இருக்குதில்லையோ அப்படின்னு அம்பிட்டு பாட்டு பாடி, ஔவையே எத்தனை முறை சொன்னாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னா அப்போ சிவபெருமான ஒரு வார்த்தை சொல்லுவார். வாரிசு அரசியலை எப்போ உண்டாக்கியிருக்காரு பாருங்க. உனக்கென்று ஒரு தனி உலகம், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வழிபடட்டும், நீ இங்கேயே இருந்து ஆட்சி செய். யாருக்கு? சிவபெருமான் தன்னுடைய மகனை தனியாக ஒரு மலையில் நிப்பாட்டி நீங்கள் ஆட்சி செய்யடானா? ஏன்? அதுக்கு தகுதியான ஒரு முருகன் உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டாரு. வள்ளி தெய்வானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் பழகிறாரு. தமிழ் மொழியை நேசித்திருக்கிறார். ஔவையாரை விரும்பி ஔவையாருடைய பாட்டை நேசிச்சிருக்காரு. எல்லா குவாலிட்டியும் உனக்கு இருக்கிறதுனால நீ தனியாக கடவுளாக இருக்கிறதுக்கு தகுதியானவன்டான்னு சிவபெருமானே தன்னுடைய மகனை வாரிசாக இருக்கும்போது, ஏயா ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவர் தன்னுடைய மகன் அருமையாக புறப்பட்டு வர்றாரு. சினிமா அந்த கதாநாயகனுங்கிற நிலையை மாற்றி அரசியலுக்கு வருகிறாருன்னு அதுக்கு உற்சாகப்படுத்துறதுல என்ன தப்பு? வேற எதுவும் இல்லைன்னா வாரிசு வாரிசு வாரிசு. இந்த ஒரு மாசத்திலேயே 4 தடவை வந்துட்டார். யாரு? நம்ம இந்திய பிரதமர். ஜனவரி மாதம் முதல்ல வந்துட்டார். அங்கே 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ வந்தார் திருச்சிக்கு. வந்து இங்கிலீஷில் சொல்கிறாரு, in this year 2024 this is the first meeting in Tamil Nadu
தமிழ்நாட்டில் இந்த வருஷத்திலே முதல் மீட்டிங் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காராம். அவ்வளவு நேசிக்கிறாராம் நம்மளை. உர்றாரியா ரூட்டு. இதுக்கு பேர் தான் வாயில டுபாக்கூர் விடுறதுங்கிறது. வடிவேல் சொல்வார்ல, என்ன அழுகுற மாதிரியா இருக்கான், அது அழுக கிடையாது. This is my first meeting in 2024 in Tamil Nadu அப்படின்னு திருச்சி விமான நிலையத்தை தொடங்கி வச்சார். அவர் முதல்ல வந்து இந்தியாவிலேயே தொடங்கி வச்சது திருச்சி விமான நிலையம். இந்த வருஷத்தினுடைய முதல் நிகழ்ச்சி அவருக்கு அதுதான். ஆனால் அங்கே இப்போ விமானமே ஓடலை. விமான நிலையத்தை திறந்து வச்சாரு, பூட்டி கிடக்குது. நரேந்திர மோடியோட நிலைமையும் இதுதான். திருச்சி விமான நிலையம் எப்படி பூட்டி கிடக்குதோ அதே போல உங்களுடைய ஆட்சி இந்த இந்தியாவிலிருந்து பூட்டப்படும். இந்தியா கூட்டணி தான் இந்த இந்தியாவை திறந்து வைத்து மதச்சார்பற்ற சக்திகள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்ய போகிறது. முதல் கோணலே முற்றிலும் கோணல். முதல் ஏர்போர்ட்டை திறந்து வச்சாரு, அங்கே என்ன விமான ஓடல, பூட்டி கிடக்குது. அதுக்கு அடுத்து அவர் இந்திய அளவில் சுட்ட வடையெல்லாம் இப்போ கடந்துட்டு போகுது. 15 லட்சம் தர்றேன்னாரு, 2 கோடி பேருக்கு வேலை தர்றேன்னாரு, வீடு கட்டி கொடுக்குறேன்னாரு, ஆகாக ஓகாக ஈ அப்படின்னாரு. அது அல்லாமல் இங்கே லோக்கலில் வந்து சுட்ட வடையெல்லாம் என்னென்ன தெரியுமா? 2014 ராமநாதபுரம் வந்திருந்தார். எப்போ? 2014, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடியே சுட ஆரம்பிச்சிட்டார் வடை. அப்பயே உளுந்து மாவு, உளுந்தே இல்லாமல் வடையை சுட ஆரம்பிச்சார். அங்கே சுட்ட வடை என்ன தெரியுமா? ராமநாதபுரம் பக்தர்களினுடைய முக்கியமான நகரம். This is the birthplace of Rama. I am going to develop this Rameswaram within the year. 2015 ராமேஸ்வரத்தை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றி இந்திய மக்கள் அனைவரும் வந்து போகிற மாதிரி மாற்றுவேன்னு அன்னைக்கு விட்டாரியா டுபாக்கூர். ராமேஸ்வரம் கடலுக்கு யாராவது போயிருக்கீங்களா? அந்த கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அன்றாயிரம், ஒரு 2000 அன்றாயிரம் கிடக்கும். பொம்பளைங்க குளிச்சு போட்ட அந்த பழைய ட்ரெஸ்ஸுக, கோமணம், பழைய கைலி, துண்டு எல்லாம் கடலில் ஒதுங்கியிருக்கும். அதை பார்த்தேன். ஒன்றிய பிரதமர் விட்டார் ரீலை பற்றியில். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ராமேஸ்வரத்தை பிரதமர் வர்றாருங்கிறதுக்காக சுத்தம் செய்யலை. ஆட்சிக்கு வந்த உடனேயே ராமேஸ்வரம் கோயிலில் 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்குகின்ற அந்த திட்டத்தை எழுதி கொடுத்து அதை இன்று வழங்கி கொண்டிருப்பவர் நம் தமிழக முதல்வர். அந்த ராமேஸ்வரம் கடற்கரையை சுத்தம் செய்வதற்கான முழு நேர 2 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த ராமேஸ்வரம் இந்தியா முழுவதும் மக்கள் வந்து செல்லக்கூடிய சுற்றுலாத்தலம் என்று சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையும் சுற்றுலாத்துறையும் இணைந்து நரேந்திர மோடி விட்ட டுபாக்கூருக்கு ஏன் தலைவர் செயல்படுத்தி அந்த செயலை செயல்படுத்தி காட்டியவர் நம் தமிழக முதல்வர். வாக்குறுதி கொடுத்தது பிரதமர், செயல்படுத்தி காட்டினது யாரு? நம்ம தலைவர். இதில் என்ன சொல்றாங்க? இவங்க திட்டத்தையெல்லாம் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறோமா? வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி யோஜனா, ராஜுகார் யோஜனா, ஆயுஷ்மான் தத்கா புஸ்கா அப்படின்னு திட்டம், ரோஜ்கார் யோஜனா. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 75,000 ரூபா. 75,000 ரூபாய்க்கு சிமெண்ட்டும் மணலும் வாங்கி தலையில் போட்டு உட்கார வேண்டியதுதான். 75,000 ரூபாய்க்கு என்ன வீடு கட்ட முடியும்? ஆனால் அந்த நிதியில் இன்னும் 1,75,000 சேர்த்து அந்த 75,000தோட நமது நிதியையும் சேர்த்து 2.5 லட்சமாக அந்த நிதியை மாற்றி அந்த வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பது நம்ம தமிழக முதல்வர் தானே ஒழிய அவர்கள் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தல. ஒரு ராஜா அரண்மனைக்குள்ள வந்திருக்காரு.
அப்போ பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பெரிய அறிஞன் அவனுடைய அறிவை சோதிக்கிறதுக்கு ராஜா என்ன பண்ணாரு, அந்த அறிஞன் ராஜாவை பார்த்ததே இல்லை. அவன் உள்ளுக்க வந்தோன்னே இவன் எவ்வளவு அறிவாளின்னு சோதிக்கிறதுக்கு ராஜா ஒரு பரீட்சை வச்சிருக்கார். உள்ளுக்க நான் எப்படியாப்பட்டவன் தெரியுமா, எப்படா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவேன்டா அப்படின்னு நெஞ்ச உடச்சிட்டு நின்றுருக்கான். ராஜா என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய வேஷத்தை எல்லாம் கலைச்சிட்டு சாதாரண ஜனங்களோட போய் உட்காந்துட்டார். யாரோ ஒருத்தனை ராஜா மாதிரி வேஷம் போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இவன் வந்தோன்னே அந்த போலி ராஜாவை இவன் கும்பிட்டான்னா இவன் அறிவில்லாதவன் முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா அந்த அறிவாளி இப்படியே பார்த்தான். ஏடா டுபாக்கூர் ராஜா அழகா இருக்கான், ஆளு யார் ராஜான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அவனை பார்த்தா நல்லா இருக்கான். உண்மையான ராஜா எங்கே உட்காந்துருக்கான்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. அவன் ஜனங்களோட தான் உட்காந்துருக்கான். அப்புறம் அந்த அறிஞர் இப்படியே சுற்றி சுற்றி இப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கரெக்டாக அவனை போய் தூக்கிட்டு வந்துட்டான். இவர் தான் ராஜான்னு. எப்படியா கண்டுபிடிச்ச அப்படின்னு. மற்றவங்க எல்லாரும் உண்மையான ராஜாவை பார்க்கவே இல்லை, கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கவரை தான் எல்லாரும் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் இவர் தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி. இந்தியாவே இன்று ஒருவரை எதிர்க்கிறது என்று சொன்னால் அவர் தலைவராக அடுத்து உருவாக தயாராகி விட்டார் தான். அதுதான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஆனால் உங்கள்கிட்ட மேட்ரு இல்லை. சரி, 2 பேரை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும்ல. அவருக்கு பின்னால் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி he gave a very good government அப்படின்னு சொல்லியிருக்காங்கள. அவருடைய பார்த்தாரு சொல்லுவார் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த 2 பேரை சொல்லியாவது அந்த அதிமுகவில் இருக்கிற ஓட்டை நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நப்பாசை. இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, பேசுவாரியா அப்படி பேசுவாரியா. அவங்களுடைய டார்கெட்லாம் இன்னைக்கு யாருன்னா, என் தலைவர் தமிழக முதல்வரை நீ அசைக்க கூட முடியாது. காரணம், மக்கள் மத்தியில் மனதில் அவர் நீக்கமர நிறைந்து விட்டார். இன்னும் 10 வருஷத்துக்கு என் தலைவர் ஸ்டாலினோட இமேஜை எந்த தலைவனாலே முறியடிக்க முடியாது. அவருக்கு நிகரான ஒரு தலைவர் வேற எந்த கட்சியிலையாவது சொல்லுங்க பார்ப்பான். மக்களின் மத்தியில் இன்னைக்கு ஒரு திட்டம் தீட்டியிருக்காரு, நீங்கள் நலமா. முதலமைச்சர்கிட்டே மக்கள் நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்குனது என் தலைவர் ஸ்டாலின் தான். அவரை நீ யாரும் பக்கத்திலே அவரை நெருங்க முடியாது. இப்போ யாரை தெரியுமா குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க? என் தம்பி உதயநிதி ஸ்டாலினை தான். ஏன் தெரியுமா? அவர் எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு. என்னடா அது, கோபமே வரமாட்டேங்குது. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டப்புக்குன்னு கோபம் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிடுறாரு. தண்ணி போடுறவன் பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு. ஆனா இவர் பாருங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. எப்படிரா அப்படி? நீட் தேர்வை விளக்குவதற்கு நீங்கள் என்ன போராட்டம் நடத்தியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் உடனே சொல்றாரு, நீட் தேர்வுக்கு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், எங்களோட சேர்ந்து அதிமுக காரங்கெல்லாம் வாங்க, நீட் தேர்வில் விலக்கு கிடைச்சுன்னா பெருமையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எனக்கு அந்த பேர் வேணாம், பேர் உங்களுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லி பேரை நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு ஒரு தடவை சொன்னார். அதுக்கடுத்து அவர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, சனாதனத்தை பற்றி எதிர்த்து சொன்னார். சனாதனத்தை பற்றி நீங்கள் எதிர்த்து இந்து மக்களை புண்படுத்தி விட்டீர்கள் அப்படின்ட்டு அவர் மேலே கேஸு போட்டு இன்னைக்கு அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிருக்கு. அப்படின்னு சொன்னால் அவர் சனாதனம் என்கிற பெயரில் இந்துக்களை எதிர்க்கவில்லை, ஜாதி மத வேறுபாட்டை ஏற்றத்தாழ்வைத்தான் நான் சொன்னேன் என்று அருமையான பதில் சொன்னார். இன்னைக்கு கோர்ட்டில் அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிருக்கு பாருங்க. 3வது, ராமர் கோயில் கட்டுவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உதயநிதி கிட்ட கேட்குறாங்க. அவர் பதில் என்ன சொன்னார்? ராமர் கோயில் கட்டுறதை பற்றி எனக்கு எந்த வருத்தம் இல்லை, நல்லா கட்டட்டும், இன்னும் 10 கோயில் கூட கட்டட்டும். ஆனால் ஒரு பாபர் மசூதியை இடித்துத்தான் ராமருக்கு கோயில் கட்டணும் என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். காரணம்,
இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதில் நம்பிக்கை உள்ளவன்ட்டு ரொம்ப அருமையா கான்ஸ்டியூஷன் படி பதில் சொன்னார். சிரிச்சுக்கிட்டே பத்திரிகைக்காரங்களாம் என்னடா எல்லாத்துக்கும் இப்படி பதில் சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் உங்களை அப்ப வீட்டு சொத்துன்னு சொன்னதுக்கு ஆத்தா வீட்டு சொத்துன்னெலாம் சொல்றாங்களே, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க பத்திரிகைக்காரங்களை கேட்குறாங்க. அதுக்கு அழகாக பதில் சொன்னார். இது சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் ஐயா. அப்ப வீட்டு சொத்துன்னு சரி அப்பேன் அப்படின்னு மரியாதைலாம் சொல்லிட்டேன். மரியாதையாக கேட்குறேன் அவங்கள்ட்ட. மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்கள் தந்தையார் வீட்டு சொத்தா, அதிலிருந்து எங்களுக்கு நீங்கள் தர வேண்டியதை தாருங்கள் என்று பணிவோடு கேட்கிறேன் அப்படின்னார். மரியாதையை நான் கொடுத்துட்டேன், நிதியை நீங்கள் கொடுங்கன்னாரு. பதில் பேச முடியல. இதுதான் கலைஞர் பெற்றெடுத்த பேரன்னு என் தம்பி உதயநிதி நிரூபித்து காட்டினார். காரணம், ஒருத்தர் மேலே ஒரு கவனம் வருதுனாலே என்ன அர்த்தம்னா அவர் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தரை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர் தலைவராக தகுதியாகி விட்டார் என்று பொருள். அதுதான் உண்மை. நமது தமிழக முதல்வர் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தொண்டர்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், உங்கள் மனம் கவர்ந்த தொண்டர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சம்பவம் சொன்னார். முன்னையெல்லாம் இளைஞரணியினுடைய நிதி சேகரிக்கிறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்காக போய் கொடியேற்றி அந்த ஒவ்வொரு கொடியேற்றுறதுக்கும் 100 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. அப்படி வசூல் பண்ண காசில் தான் அன்பகம்ங்கிற அந்த கட்டடத்தை இளைஞரணி கட்டடமாக மாற்றினது. அப்படி ஒவ்வொரு பகுதிக்காக கொடியேற்றி 100 ரூபா வசூல் பண்ணிட்டு போகிறப்ப ஒரு பகுதிக்கு நம்ம தலைவர் போயிருக்காரு, இளைஞரணி செயலாளர். அப்போ மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அந்த பகுதிக்கு போயிருக்காரு. கொடி ஏற்றுறதுக்கு கொடியெலாம் ரெடியாக இருக்கு. தளபதி ஸ்டாலின் வாழ்க, தளபதி ஸ்டாலின் வாழ்க இறக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் 100 ரூபாய் எடுங்க, 100 ரூபாயை வாங்கிட்டு கொடி ஏற்றுறேன்ட்டு 100 ரூபாயை கேட்டிருக்காரு. அப்போ ஒரு ஆள் 100 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்காரு. பகுதி செயலாளர் எங்கடா போனேன், பகுதி பகுதி எங்கடா போனேன் அப்படின்னு கத்துறாரு ஒருத்தர். மைக்கிலெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பகுதி செயலாளர் எங்கே இருந்தாலும் உடனடியாக கொடியேற்றும் இடத்திற்கு வரவும் அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரையும் காணா. தலைவரே பகுதியை காணா, 50 ரூபா தான் எங்கள்கிட்ட இருக்குது, பகுதி வந்தோன்னே நாங்கள் மீதி 50 ரூபாயை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த 50 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு தலைவர் கேட்டிருக்காரு, எங்கே பகுதி செயலாளர்னு கேட்டிருக்காரு. நான் தாங்க பகுதி செயலாளர்னு இருக்காரு. யார்? அந்த சத்தம் போட்டவர். ஏண்டா நீயே பகுதி செயலாளர் இருந்துக்கிட்டு பகுதி செயலாளர் எங்கே நீ ஏன் தேடுனன்னு கேட்டிருக்காரு. தலைவரே 50 ரூபா கொடுத்தா நீங்கள் ஏற்றாமல் போயிடுவீங்க, பகுதி செயலாளர்கிட்ட மிச்சம் 50 ரூபா இருக்குன்ட்டு ட்ராமா நாடகம் போட்டேன் தலைவரை. இந்த 50 ரூபாய்க்காக என்னுடைய பகுதியில் கட்சி கொடி ஏறாமல் போயிருமே அப்படின்னு வேதனைப்பட்டு தான் நான் பொய் சொன்னேன்னு சொன்னான் பாருங்க. அந்த தொண்டனை தான் எனக்கு பிடிக்கும்னு நம்ம தமிழக முதல்வர் சொன்னார். இப்படி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக. உண்மையிலே தமிழ்நாட்டில் இன்று பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எது என்றால் அது நமது திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான். ஒரு பொண்ணுன்னா அதுக்கு படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, பொது இடத்துல நிற்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளைனா எப்படி இருக்கோம்னா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வெளியில் வந்தால் குனிஞ்சதலை நிமிராமல் நடக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், எதையுமே தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கக்கூடாது, எது கேட்டாலும் தெரியாது தெரியாது நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு வெக்கப்படணும். இப்படி இருந்தால் தான் ஒரு பொண்ணுன்னு ஒரு காலத்தில் நிப்பாட்டி வச்சிருந்தான். இந்த ரோட்டில் குனிஞ்சதலை நிமிராமல் நடந்து போனால் என்ன ஆகும்? ஒரு அம்மா இப்படியே நடந்து போனீங்கன்னா லாரியில் அடிபட்டு சாக வேண்டியதுதான். ஒரு காலத்தில் பெண்கள் குனிஞ்சதலை நிமிராமல் நடக்கணும்ன்ற காலம் போய் இன்னைக்கு அரசு பேருந்தில் ஒரு பஸ்ஸு முழுவதும் பெண்களே உட்காந்து அப்படி ஜம்முன்னு பயணம் போகிறாங்கன்னா அந்த உரிமை பயணத்தை, விடியல் பயணத்தை தந்த தலைவர் நமது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அந்த பஸ்ஸில் அது உட்காந்து போகிறது, அதுவும் கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணத்துக்கு போகிறாங்க.
புருஷன் டிக்கெட் வாங்குறான், மனைவி டிக்கெட்டை கொடுத்துட்டு அப்படி ஜம்முன்னு உட்காந்து வருது. வீட்டுக்கார்ட்ட பார்க்குது, பார்த்தியா எங்கள் அண்ணன் ஸ்டாலின் எங்களுக்கு பஸ்ஸில் விடியல் பயணம், காசு இல்லாமல் நாங்கள் போவோம், நீ காசு கொடுத்து எடுக்கிற டிக்கெட்டு அப்படின்னா வீட்டுக்காரர் இப்படியே பார்க்குறாரு மனைவியை, ஏற்கனவே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா, இதில் இப்படி பஸ்ஸில் இவர் வந்து டிக்கெட் இல்லாமல் இப்படி பயணம் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு ஆண்களெல்லாம் பெண்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு இன்று பெண்களுக்கு வாழ்க்கையை, கல்வியை, செல்வத்தை, வீரத்தை கொடுத்த தலைவர் நம் தமிழக முதல்வர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு என் தலைவருடைய திட்டங்களில் எல்லாரும் இன்னைக்கு நேசிக்கிற திட்டம் எதுன்னா, ஒரு பெண்ணுக்கு கையில் உரிமை தொகை கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தது தான் என் தலைவர் செஞ்ச திட்டத்திலேயே மிக அற்புதமான திட்டம். படிப்பு தான்யா ஒரு பெண்ணுக்கு. நீங்கள் எவ்வளவுதான் கையில் காசு இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏமாத்திட முடியாது. பழைய நாட்டுப்புற பாட்டு ஒன்று இருக்கும்ல, அம்மையார் குஷ்புவும் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாட்டுப்புற பாட்டுங்கிற படத்தில் ஒத்தரு வாய்ந்தாரே அந்த உணப்பு தட்டும் தாரே ஒத்துக்கிறமா ஒத்தையில வாடி நம்ம ஓட பக்கம் போகலாம், ₹1 கொடுத்து கூப்பிட்றேன். யார? அந்த அம்மா இல்லை, ஒரு 5 ரூபாயா கொடுன்னுலாம் கேட்கல. ₹1 வேணாம், உனப்பு தட்டும் வேணாம், பசப்பி நிற்கிற மாமா என்னை உசுப்பி விட வேணாம் அப்படின்னா, ₹10 தாரேன் அந்த பதக்கஞ்சங்கிலி தாரேன், 10:30 மணிக்கு மேலே நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. ₹9 இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்படியே ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கடைசி மேட்ரை போடுறான். என்னடா எல்லாத்துக்கும் பதில் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு, சொத்து சொகம் தாரே சாவி கொத்தும் கையில் தாரே, மஞ்சக்காட்டு பக்கம் நீ மறைஞ்சு நின்று வாடி அப்படிங்கிறான். அதுக்கு அவ சொத்து சோகம் சாவி கொத்தே கொடுத்துட்டான்ல, அப்போ நான் வர்றேன்னு சொல்ல. சொத்து சோகம் வேணா, சாவி கொத்தும் கையில் வேணா, மஞ்சத்தாலி போடு ஓ மடியில் நான் வாரேன். அதான் தமிழ் பொண்ணு. தாலிய கட்டுறா, என்னடா ரூவா. இன்னைக்கு என் சகோதரிகள் தான் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுகிற அடையாளம் பூரா என் சகோதரிகள்கிட்ட தானே இருக்கு. அங்கே பார், திருமணம் முடித்தவங்களா முடிக்காதவங்களாங்கிறத ஆம்பளைகள்கிட்ட ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? முடித்தவனும் அதே மாதிரி தான் இருக்கேன், முடிக்காதவனும் அதே மாதிரி தான் இருக்கேன், முடிச்சு 20 வருஷம் ஆனவனு அப்படி தான் இருக்கேன். ஆனால் ஒன்றை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. ஒரு மொழி ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த என்ன மாப்பிள்ள கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சா, எப்படிரா இந்த முழிக்கிற மொழியிலே தெரியுது. அதனால தான் திருமணமான ஆண்களுக்கு பேமொழி மேன் ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, பேமொழி முழிப்பேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் என் சகோதரிகள் பாருங்கள், கல்யாணம் முடித்தா இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. நான் வச்சுருக்காங்க. ஒரு அம்மாவை கேட்டேன், ஏக்கா கல்யாணத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கேன்னா, எல்லாம் வைக்கிற ஆளுங்க, அதனால தான் நானும் வச்சுருக்கேன்னு. இல்லைம்மா என்ன காரணம் எல்லாம். இன்னொரு அக்காட்ட கேட்டேன், கிராமத்தில் கட்டி கொடுத்த அக்காட்ட, அக்கா மாமனை கல்யாணம் பண்ண பிறகு என்ன எட்டனை அளவுக்கு தண்டி. எங்கள் அக்கா சொல்லுது, இதையும் வைக்கலைன்னா 5 வயசு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வாரானப்பா, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பொட்டை பெருசாக நான் வச்சுக்கிட்டு தெரிகிறேன் அப்படின்னு. ஆனால் இது ரெண்டும் காரணம் கிடையாது. இந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கு மங்களத்தை தருபவள் தான் பெண். அதனால தான் அந்த பொட்டை நெத்திக்கு அந்த கோட்டுக்கு நடுவில் வச்சா. தாலி கயிறு பெண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பளையிட்ட தாலி கட்டுற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுச்சுன்னா ஒருத்தங்கையிலேயாவது 5 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 கிராமை கொடுத்துட்டு கூட ஒரு கட்டிங்கை வாங்கி இழுத்துருவானே ஒழிய கயிறு கூட கழுத்தில் இருந்திருக்காரு. ஏதோ அதிக கழுத்தில் இருக்க போய் நிம்மதியாக தொங்கிக்கிட்டு இருக்கான். கோயிலில் ஒரு குங்குமம் கொடுத்தா கூட இங்கே கொஞ்சம் அந்த வறுமையில் வாடுற பெண்ணு கூட அந்த சவுத்து பக்கம் திரும்பி அந்த குங்குமத்தை எடுத்து தாலி கடியை வெளியே எடுத்து அதில் இப்படி ஒரு அமுக்கி கண்ணில் இப்படி ஒத்திக்குது. ஏப்பா அப்படின்னு கேட்டால் அதில் அவர் இருக்கார்ல அப்படிங்கிறது. அவங்க வீட்டுக்காரர் இருக்கானா அந்த மஞ்சள் கயிற்றுல, அவன் தண்டி இருக்கான் புளிமூட்டை ராமசாமி மாதிரி. ஆனால் அவன் இருக்கான்னு நம்பி பொட்டு வைக்கிறா பாருங்க. பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டிருந்த ஒரு பெண் படிக்காம இருக்கக்கூடாது என்று நினைத்து
ஒரு பெண்ணுக்கு அன்னச்சத்திரம் 1000 நாட்டல் ஆலயம் 10,000 நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்ன மாதிரி ஏழை பெண்களை கல்வி கற்க வைத்து இன்னைக்கு கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு 2.5 லட்சம் பெண்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த சாதனை நம்ம தமிழக முதல்வருடைய சாதனை இல்லையா? இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு எப்போ மரியாதை கிடைக்கும்? பெரும்பாலும் ஆம்பளையிலிருந்து ஒரு பொம்பளைக்கு எப்போ மரியாதை கிடைக்கும்? ஒருத்தர் வேற மாதிரி மண்டையாடுறாரு. அது வேற விடுங்க. அதுக்காக கொஞ்சம் அது இப்போ மல்லிகைப்பூ அல்வா அதெல்லாம் வாங்கி உன்னைய மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி இப்படிமா. அந்த பிள்ளை பேரில் ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா பயங்கரமாக அம்மா அம்மா அம்மம்மா எங்கள் வீட்டுக்காரமாக தான் எனக்கு தெய்வம்ப்பா. ஏன்னா 15 ஏக்கர் வச்சுருக்கேன். அது ஒரு வகை. இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு பெரிய மரியாதை இருக்கேன். அந்த அம்மாவுக்கு சாமி இறங்கிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். கோயிலில் சாமி ஆத்தா வந்துட்டேன்டா அப்படின்னா எல்லாரும் கும்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்காரமாக கூட ஆத்தா சொல்ல ஆத்தா அப்படின்னா போடா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாடாங்குது. உடனே ஓடி போய் வாங்கிட்டு வர்றேன். ஒரு 15 நிமிஷம் அந்த அம்மா மரியாதையாக இருக்கும். இவ்வளோதான் டெம்பரவரி மரியாதை தான் இதெல்லாம். ஒரு பெண்ணுக்கு எப்போ நிரந்தரமான மரியாதை இருக்குன்னு தெரியுமா? ஒரு போலீஸ் அதிகாரி ஐஜியாக இருக்காங்க ஒரு அம்மா, முன்னால் எஸ்பி டிஎஸ்பியா இவ்வளோ பெரிய மீசை வச்ச ஆம்பளை அம்மா அப்படின்னு அடிக்கிறான் பார் சல்யூட்டு. அந்த சல்யூட்டுக்கு என்ன காரணம்னா அந்த பெண் படித்த கல்வியும் அவள் கையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் அந்த காக்கி யூனிஃபார்மு. ஒரு பெண்ணால் காவல்துறை அதிகாரியாக இருக்க முடியும் என்ற ஜீவோல 1973ஆம் ஆண்டு கையெழுத்து போட்டவர் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர். என் சகோதரிகள்லாம் இன்னைக்கு நிற்கிறாங்க பார். ஆண்களை பாதுகாப்பதற்கு ஒரு பெண் போலீஸ் இருக்கிறார்கள். ஒரு ஆண் அரசியல் தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்பதற்கு 10 பெண் கமாண்டோக்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு அவருக்கு முன்னாடி அந்த வாகனத்தில் தொங்கிட்டு போனாங்களே. ஒரு ஆணால் ஒரு பெண்ணையும் பாதுகாக்க முடியும். அதற்கு காரணம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி, அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு, அவளுக்கு கொடுக்கப்பட்ட சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை லட்சியம். அதுதான் அண்ணாவும் பெரியாரும் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரும் கண்ட உண்மையான கனவு. இந்த மணலிப்புதூரில் சாதாரண ஒரு குப்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை நாளைக்கு படித்து அருக்காணி IAS அப்படின்னு ஆகி இந்த மாவட்டத்தையே அந்த பிள்ளை கண்ட்ரோலில் வைக்கிற காட்சியை நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த சமுதாயம் பார்க்கணும்னு நினைச்ச இயக்கம் திமுகயா? ஆனால் உங்களை படிக்க கூடாது என்று வைத்து ஒரு காலத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வகுப்பில் மெடிக்கல் காலேஜில் 59 ஆண்கள், ஒரே ஒரு பெண் மட்டும் உட்காந்து படித்தாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் மெடிக்கல் காலேஜ். அது யார் தெரியுமா? புதுக்கோட்டையை சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் தான் இந்த இந்தியாவிலேயே முதல்ல பெண்ணாக இருந்து டாக்டர் ஆனாங்க. அந்த அம்மா எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு போய் மெடிக்கல் காலேஜில் பாருங்கள், ஸ்டான்லியில் MMCயில் பாருங்கள், மெடிக்கல் காலேஜ் வகுப்பு எடுத்தால் ஆண்கள் 60 பேர்னா பெண்கள் 80 பேர் இருக்காங்கய்யா. இந்த சாதனையை படத்தி காட்டியது திராவிட இயக்கங்கள் தானே, வேற எந்த இயக்கமும் கிடையாது. இப்படிப்பட்ட பெண்களை படிக்க வைத்து பெண்களுக்கு கையில் உரிமை தொகை கொடுத்து அவர்களை லட்சுமியாக்கி, பெண்களை படிக்க வைத்து சரஸ்வதியாக்கி, பெண்களை காவல்துறை அதிகாரியாக்கி அவர்களை பார்வதியாக்கி, லட்சுமி சரஸ்வதி பார்வதி என்று கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் கடவுள்கள் கோயில் இருக்கிறார்கள். உண்மையான கடவுள்களை சமுதாயத்திலே லட்சுமியாக, சரஸ்வதியாக, பார்வதியாக உருவாக்கி காட்டிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தான் இந்தியாவே இன்னைக்கு பொறாமப்படுது. என் தலைவர் உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா என்ற கூட்டணி. அந்த கூட்டணியினுடைய நிலைமை இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. 400 இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு.
ஆனால் பாஜக கருத்து போடுறாங்க, பாஜக கூட்டணிக்கு 400 இடம் கிடைக்கும். எப்படியா கிடைக்கும்? தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட நீங்கள் ஆட்சியில் இல்லை. கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில், தெலுங்கானாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை. 5 மாநிலத்திலையும் நீங்கள் ஆட்சியில் இல்லை. மகாராஷ்டிராவில் டுபாக்கூர், அங்கே இருக்கக்கூடிய ஜார்க்கண்டு, ஒரிசா, மேற்கு வங்காளம், பஞ்சாப், எங்கேயுமே நீங்கள் ஆட்சியில் இல்லை. இத்தனை மாநிலத்திலையும் நீங்கள் ஆட்சியில் இல்லை. ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்க எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துருச்சு. எங்கேருந்து வரும் 400? இப்படித்தான் தப்பு கணக்கு போட்டு மக்களிடம் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற மாயையை இன்று உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் இருக்காரு, அன்பு தம்பி அண்ணாமலை. அவர் தம்பி தான், அவர் பெரிய போலீஸ் அதிகாரி. ஆகாகா ஓகாகா, ரொம்ப சந்தோஷம். போலீஸ் அதிகாரியா இருந்தா நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா கோவப்படாதீங்க தம்பி. தயவுசெய்து உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், கோவப்படாமல் பேசுங்க. எங்க உதயநிதி எப்படி எதுக்குமே கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக பதிச்சுட்டாரோ அப்படி சொல்லுங்க. நீங்கள் என்ன பல அரசியல் இயக்கங்கள்லாம் நடத்த வேண்டியிருக்கு, பல தோல்விகளையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னும் எத்தனையோ தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கு. உங்களை பக்குவப்படுத்திக்கிங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. அவரை பார்த்தா எனக்கு என்ன கதை ஞாபகம் வருதுன்னா, 3ஆம் பிறையில் கமல் ஒரு கதை சொல்லுவார்ல, ஒரு நரி சாயப்பட்டறையில் நரி விழுந்துருச்சு, ப்ளூ கலர் ஆயிடுச்சு நரி. ப்ளூ கலராக நரி ஆனோன்னா உடனே காட்டுக்குள்ளே வருது ப்ளூ கலர் நரி. விலங்கெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு நரி, இப்படி ஒரு விலங்கை பார்த்ததே இல்லையே, ப்ளூ கலர் அப்படின்னு நரி எல்லாரும் பயப்படுறதை பார்த்துட்டு, நான் தான் இந்த காட்டின் அரசன், தன் தரடன் திரடன் திரடன் தன் 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 அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, ப்ளூ கலர் நரியை பார்த்து எல்லாம் சலிட்டு அடிக்குது. ஆஹா ஓஹா, கூட்டம் சேர்றாங்க, பார்க்குறாங்க. நரிக்கு அப்படியே மெய் மறந்து அப்படியே நம்ம தான்டா நீ காட்டுக்கு ராஜா அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சு நரியோட ப்ளூ கலர் சாயம் பூரா வெளுத்து போனோன்னு அந்த பயந்த விலங்குகள்லாம் அப்படியே நீயா உன்னைய அப்படின்ட்டு எல்லாம் சேர்த்து நைய புடைச்சி தர்மடி கொடுத்துச்சு நரிக்கு. இந்த நிலைதான் பாஜகவுக்கு 2024 ஏற்பட போகிறது. அந்த சாயப்பட்டறையில் விழுந்த நரிகளைப் போல என் மக்கள் ஆகாகா ஓகாகான்னு உங்க பின்னாடி ஒரு 1000 பேரை காமிச்சு நாங்க தான் ஜெயிக்க போறோம் நினைக்காதீங்க. என் சகோதரிகள் பாருங்க, நான் 8:15 பேச ஆரம்பிச்சேன், ஒருத்தர் கூட இன்னைக்கு எந்திரிச்சு போகாம இருக்காங்கன்னா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆனா நான் அதனால தான் நாராயணன்ட்ட கேட்கல, எவ்வளோ நேரம் தம்பி நான் பேசுறதுன்ட்டு. ஏன்னா எங்கே போனாலும் கேட்டுருவேன், எவ்வளோ நேரமையா நான் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஒரு ஊரில் கேட்டேன். அந்த ஊர் தலைவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவருக்கு வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? ஏய், லட்சம் பேர் திரண்டு இருந்தாலும் எப்படி மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசணும்னு கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சி மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. சும்மாவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பாரத பிரதமர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோயில் கட்டி சாமி கும்பிட்டு அந்த காட்சியை பார்த்தீங்களா? ராமர் சிலையை பார்த்துட்டு இங்கே திருச்சி மேடையில் இல்லை திருநெல்வேலியில் ராமர்கிட்டையும் அதே போடுங்க. ராமர் இப்படியே பார்க்குறாரு, இவ்வளவு நாள் ஏன் கட்டல? ராமர் யோசிக்கிறாரு, 2014 வந்துட்டேல, ஒரு 15, 16, ஒரு 18 கூட கட்டியிருக்கலாம்ல. ஏன் 23 கட்டி 24 திறக்கிறேன்னா, 24 தேர்தல் வரப்போகுது,
உன்னைய காமிச்சு தான் ராமர் நாங்கள் ஓட்டு கேட்கலாம்ட்டு இருக்கேன். ராமர் பார்க்குறாரு, ஏயா உனக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்காயா நான் எப்படியப்பட்டவன் தெரியுமா? நான் எல்லா மக்களையும் என்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கிட்டவன். கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு வரும், குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலைய நின்னரும் எழுவரானோம்னு. ராமர் கூட பிறந்து நான் மொத்தம் 4 பேர், 7 பேர் மொத்தம் சகோதரர்களாக மாறினாங்க ராமனுக்கு. யார் யார் தெரியுமா? குகன் வேடர்களின் தலைவன், குன்று சூழ் மகன் அரக்கர் குல தலைவன் விபீஷணன், குன்று சூழ் மகன் இன்னொருத்தர் குரங்கின தலைவன். 3 பேருமே மலை ஜாதி மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள். அவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள்னு கூப்பிட்டுக்கிட்டு ராவணனை வதை செய்வதற்கு ராமன் அவங்களெல்லாம் சகோதரனாக ஏற்றுக்கிட்டு நடந்து போனார்யா. அந்த ராமன் பேரை சொல்லிட்டு இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மலை ஜாதி இனத்தை சேர்ந்த அந்த பெண்ணை நீங்க ராமர் கோயில் திறக்கிறதுக்கு கூப்பிடலன்னா ராமருக்கே துரோகம் செய்தவர் நரேந்திர மோடி, ராமருக்கே அல்வா கொடுத்தவர் நரேந்திர மோடி, ராமரை ஏமாற்றியவர் நரேந்திர மோடி. இந்த டுவாக்கூர் நாடகத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவே நம்ப மாட்டார்கள். யாரை வேணாலும் நம்பிடலாம். இந்த கூளை கும்பிடு போடுறான் பார்த்தீங்களா, அவன் கொஞ்சம் குனிஞ்சான்னா கால் கையில் சிக்கிறான், வாரிடுவான். உங்களை பார்த்துட்டு ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்றவன் நம்பலாம். அவனை உங்களை பார்த்துட்டு என்ன அம்பே பார்க்கவே முடியல என்னடா அப்படின்னு கத்துறான்ல, அவன் உன் மேலே உசுராக இருப்பான். மாப்புல உன்னைய பார்த்து எவ்வளவு நாளாச்சு மாப்புல, நல்லா இருக்கியா ஐயா அப்படின்னா பின்னால் விஷப்பாட்டில் விஷம் கலக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த ஏமாற்று நாடகங்களை இந்திய மக்கள் நம்பவே மாட்டார்கள். 10 ஆண்டுகள் நம்பியது போதும். நீங்கள் அம்பானியையும் அதானியையும் பணக்காரர்கள் ஆக்குவதற்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடத்திலும் வந்து இப்படி கும்பிட்டு மக்களை ஏமாற்ற நினைக்கும் நரேந்திர மோடியினுடைய கும்பலை, அந்த மதவெறி கும்பலை இந்த நாட்டை விட்டு விரட்டி மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணியை இந்தியாவின் தலைநகரிலே நமது திராவிட மாடல் ஆட்சி அமர்த்தும் நம் தளபதி யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார். 2024 ஒரு மாபெரும் மாற்றம் மதச்சார்பற்ற சக்திகளின் கையில் இந்தியா செல்கின்ற அந்த மாற்றத்தை உருவாக்க இந்த தேர்தலை நீங்கள் யோசித்து நம் தங்க தளபதியின் கரத்தை வலுப்படுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து வெற்றி பெற செய்து 2024 இந்திய அளவில் ஒரு மாறுதலை உண்டாக்குவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.